ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மனோகரன் தாசிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா, நம்மளையும் எவ்வளவோ அசிங்கப்படுத்தி பார்க்குறோம், அவமானப்படுத்தி பார்க்குறோம், எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறோம் அவன் வந்து இந்த 2 நாளா. ஆனால் அவன் எதுலேயுமே கோவப்பட மாட்டேங்கிறானடா. நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், அவங்களுக்கு கோபம் வந்தால் தானடா அதை வந்து நம்மகிட்ட வெளிக்காட்டுவேன். அதை வச்சு அவ வாயினாலேயே இவனை வெளியேற்றிடலாம் பார்த்தா அதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறானடா. என்ன சொன்னாலும் லைட்டாக சிரிச்சிட்டு கம்முன்னு ஆப்பாயிடுறான். இவனை என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் வந்து தாஸ்கிட்ட சொல்கிறாரு. அதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரியலை. ஏன்னா நானும் அவனை என்னென்னமோ நீங்கள் இல்லாத நேரமும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். அவன் கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டேங்கிறான்ப்பா. இந்த ரூட்டில் போனால் அவனை வெளியேற்ற முடியாதுடா. நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாப்புல. அதுதான்ப்பா எனக்கும் சரின்னு படுது அப்படின்னு தாசுன்னு சொல்கிறாரு. அப்போ நானும் அப்போலேருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தாசு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே மனோகரன் சொல்கிறாரு. இப்போ வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல. அம்மாவும் மதியம் வந்து வெளியே வந்து ஏதோ நிலா வந்திருக்கிறதுனால அவளுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும்ட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வீட்டுக்குள்ளே சோழனும் நிலாவும் நம்ம கயல் பாப்பாவும் தான் அப்படிங்கிறாப்புல. அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம்டா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல தாசு. பாருடா தாசு, நீ போய் மதி ரூமில் மதி பீரோவில் இருக்கிற நகையை பூரா எடுத்துரு. அதே மாதிரி நான் வந்து உங்கள் அம்மா ரூமில் பீரோவில் உள்ள நகையை பூரா நான் எடுத்துடுறேன். 2 பேர் விட்டு நகையும் சேர்த்து வச்சு வெளியில் ஒரு கப்போர்டில் யாருக்கும் தெரியாமல் கொண்டாந்து வச்சுருவோம். டைனிங் டேபிளுக்கு வந்துடுவாங்க. அந்த சமயம் பார்த்து நீ நகையை கொண்டு போய் சோழன் பேக்கில் வச்சிரு. அதுக்கப்புறம் நம்ம விடிஞ்சதும் கோயிலுக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமாவை போட்டு நகையை போட்டு வாங்கன்னு சொல்லையில் நகையை காணாமல் சொல்லி நம்ம ஒரு பிரச்சனையை இழுத்து விட்ருவோம் அப்படிங்கிறாப்புல. இதுவும் நல்ல ஐடியாவாக தானப்பா இருக்குது. ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறாரு தாசு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நகையை காணாமல் கையில் கண்டிப்பாக நம்ம வீடு ஃபுல்லாக தேடுற மாதிரி தேடிட்டு சோழன் பேக்கை லாஸ்ட்டாக தேடுவோம். அப்போ சோழன் பேக்கில் நகை இருக்கையில் நிலாவே அதை நம்பிடுவா. அப்போ நிலா வாயினாலே அவளை வந்து போன்னு விரட்டி விட்டுருவா. இல்லைன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனை வெயிட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் நிலா எப்படி அங்கே போக மனசு வரும்? எப்படியாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் நல்ல யோசனை தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2 பேருமே வந்து மதி ரூமுக்கு வர்றாங்க. சரி, நீ போய் உள்ளே வந்து போய் லாக்கரில் உள்ள நகையெல்லாம் எடு, நான் யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல மனோகரன். அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, அப்பா இங்கே யாருப்பா வரப்போகிறா? அவங்க பெட்ரூமில் இங்கே ரூமில் இருக்காங்க. இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்கப்பா. வாங்கப்பா நீங்களும் கூட 2 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாப்புல. நிலா வந்து யதார்த்தமாக உங்களுக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, இருங்க என் கைனால் எங்கள் வீட்டில் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் கயல் பாப்பாவோட விளையாண்டுக்கிட்டு இருங்க, உங்களுக்கும் சேர்த்து நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், டீ போட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏங்க நான் இங்கெல்லாம் போட்டது இல்லையா அப்படின்னு சொல்லவும், சரி போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே சரின்ட்டு நிலா வந்து டீ போட வெளியே வர்றாங்க. அப்போ தான் வந்து மனோகரனும் தாசும் அப்போ பார்த்து மதி ரூமுக்குள்ளே போகிறத இவங்க கவனிக்கிறாங்க. நிலா கவனிச்சது, எதுக்கு இப்போ அண்ணி ரூமுக்குள்ளே எதுக்கு அப்பா போக மாட்டாரு, எதுக்கு அப்பாவும் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து லைட்டாக திறந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சமயம் மதி லாக்கரில் இருக்கிற நகையை பூரா ஒரு கவரில் எடுத்து வைக்கிறாங்க. எதுக்கு அண்ணியுடைய நகையை எதுக்கு இவங்க 2 பேரும் எடுத்து வைக்கிறாங்க, அதுவும் கவரில் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி நின்றுக்கிறாங்க. நகையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததும் அடுத்து அவங்க அம்மா ரூமுக்கு போகிறாங்க. போனதும் 2 பேருமே சேர்ந்து தான் போகிறாங்க. இங்கே எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்க்குறாங்க. ரூமை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கேயும் அதே மாதிரி லாக்கரில் உள்ள நகையெல்லாம் அதே கவரில் அள்ளி போடுறாங்க. போட்டுட்டு வெளியே சரி லாக்கரை நல்லபடியாக நல்லா எந்த சந்தேகம் வராத அளவுக்கு பூட்டி வச்சிரு அப்படிங்கிறாரு மனோகரன். என்னமோ நடக்க போகுது அப்படின்னு மட்டும் அவங்க மனசுக்குள்ளே தெரியுது இதெல்லாம் பார்க்கையில். அப்போ ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் 2 பேரும் என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன திட்டம்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்களும் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போத்தான் நிலாவை பார்க்குறாங்க. நீ எப்போம்மா இங்கே வந்த அப்படிங்கிறாப்புல. இல்லைப்பா டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு, அண்ணி அம்மாவும் வெளியே போயிட்டாங்களா, அதனால் நாம் டீ போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் இல்லைம்மா எங்களுக்கும் ஆஃபீஸ் வேலையை பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அண்ணன்ட்ட.
அதான் ஆஃபீஸ்க்கு போகலாமா என்னன்ற யோசனையில் இருக்குது. டைமும் ஆயிடுச்சு. இன்னி என்னத்த ஆஃபீஸுக்கு போனால் நாளைக்கு பார்த்துக்கலாம்ட்டேன். அதான் அந்த யோசனையில் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுறாங்க. விடிஞ்சு அப்பாவும் மகனும் ட்ராமாவை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோன்னே சொல்கிறாங்க, இன்றைக்கி எல்லாரும் குடும்பத்தோட மகளும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க, பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். அதனால் எல்லாரும் சீக்கிரமே கிளம்புங்க அப்படின்னு மனோகரன் சொல்கிறாரு. அதுக்கு தேனு சொல்கிறாங்க, நானே நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி பட்டு சேலையெல்லாம் கட்டி கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்னும், கோயிலுக்கு தான் போகிறோம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் உன் பொண்ணுக்கு நகை போட்டு அழகு பார்க்கணும்னு நீ நினச்ச, அது சிம்பிளாக முடிஞ்சிருச்சுல கல்யாணம், அதனால் இன்றைக்கி அவளுக்கு நகையெல்லாம் எடுத்து போடு. அதே மாதிரி மதியம் கொஞ்சம் நகையில் போட்டு வரட்டும், அவங்க 2 பேர்த்தையும் நகையில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லவும், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பீரோவை திறக்கிறாங்க. லாக்கரை திறக்கிறாங்க. லாக்கரில் நகையை காணோம். 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க லாக்கர்லேயும் நகையை காணோம், தேனு லாக்கர்லேயும் நகையை காணோம். வெளியே என்னங்க நகையை காணோம் அப்படின்னவும், நல்லா தேடி பார்த்தியா அப்படின்னு 2 பேருமே சத்தம் போடுறாங்க. நல்லா தேடி பார்த்துட்டாங்க, ஒரு இடத்துல கூட நகையை காணோம் அப்படின்னு சொல்லவும், உன் புருஷனும் உன் பையனும் தான் இவ்வளவுக்கும் காரணமே. இந்த நகை வேறு எங்கேயும் போல, என் புருஷன் பேக்கில் தான் இருக்குது. ஏன்னா இந்த நகையை 2 பேரும் நீங்கள் வெளியே போயிருக்க நேரம், நேற்று சாயந்தரம் இவங்க வீட்டுக்குள்ளே போய் உங்கள் லாக்கரை திறந்து எல்லா நகையும் எடுத்து ஒரு கவரில் போட்டு சோழன் பேக்கில் வச்சதை நான் கண்ணால் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு பின்னாடி இவங்க ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்கன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிட்டு என்னை நிரந்தரமாக இங்கே வச்சுக்கலாம் தான் இவங்க ஒரு முடிவோடு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குது. இப்போ தானே தெரிஞ்சிச்சு. அதனால் உன் புருஷனையும் உன் பையனையும் நான் சும்மா விட மாட்டேன். போலீஸுக்கும் நான் ஃபோன் பண்ணிட்டேன். இந்நேரம் வந்துடுவாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாய் மூடலை. அதே மாதிரி 2 போலீஸ் உள்ளே வர்றாங்க. இங்கே பாருங்கள் சார், இவங்க 2 பேரும் தான் என் புருஷன் மேலே திட்டாந்தரமாக பழியை போட்டு எங்கள் அம்மாவுடைய நகையும் எங்கள் அண்ணியுடைய நகையும் எடுத்து என் புருஷன் பேக்கில் வச்சுருக்காங்க. இவங்கள 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகரன் நிலாவை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா நிலா என்ன சொல்கிற? நாங்களாவது அந்த நகையை எடுத்து உன் புருஷன் பேக்கில் வச்சதாவது, என்னம்மா புரிஞ்சுதான் பேசுகிறியா? நீ நல்லபடியாக இங்கே ஒரு வாரம் நல்லா சந்தோஷமாக நீயும் உன் வீட்டுக்காரும் நல்லபடியாக சந்தோஷமாக தங்கணும் தானம்மா உன்னையும் சோழனையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அதை புரியாமல் நீ எங்கள் மேலேயே பழிய போடுறியம்மா, போலீஸையும் வர வச்சுருக்கியம்மா, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. நடிக்காதீங்கப்பா, போதும்பா, நீங்கள் நடித்ததை நம்பிதாப்பா நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கேன். ஆனால் என்னை இப்படி ஏமாற்றிங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. இப்படி அவர் மேலே திருட்டு பட்டம் போட்டு என்னை அவர்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிக்கன்னு நினச்சிங்களேப்பா. எப்படிப்பா உங்களுக்கு இப்படியெல்லாம் மனசு வருது? இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லையா? வாங்க சோழன், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போகிறாங்க.